और हमारे बीच में वचन बांटने के लिए, प्रभु की वचन शेयर करने के लिए प्रभु की सेवक आमीन डेविड भाई के लिए भी हम प्रभु को स्तुति करते हैं, हम स्वागत करते हैं। आमीन, प्रेज द लॉर्ड। ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் காலை வேலைக்காக உங்கள் யாவருக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். इस अच्छे खुशी के सुबह के समय में प्रभु को स्तुति धन्यवाद करता हूँ। இந்த நாளிலே உங்க மத்தியிலே வந்து ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். और आज भी आपके बीच में प्रभु के वचन को बांटने के लिए जो प्रभु ने अनुग्रह दिया है, इसके लिए प्रभु को स्तुति करता हूँ। உங்க சன்னிதானத்துல வந்து உங்கள் எல்லாரையும் பார்த்து உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். और आपके सामने आकर प्रभु के वचन बोलने के लिए प्रभु ने जो अनुग्रह दिया है, स्तुति करता हूँ। ஆண்டவர் நல்லவர், प्रभु भला है, ஆண்டவர் நல்லவர், प्रभु भला है। ஆண்டுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருப்பதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். प्रभु की अनुग्रह प्रतिदिन हमारे साथ है, इसके लिए प्रभु को स्तुति करते हैं। எத்தனையோ விதமான பிரச்சனைகளினாலே இந்த உலகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. बहुत प्रकार के समस्याओं के साथ जो दुनिया आगे जा रहा है, ஜனங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். लोग घबराहट में हैं। அப்படிப்பட்ட சமயத்திலே ऐसे समय में ஆண்டவர் கிருபையாய் அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ऐसी सिचुएशन में प्रभु के वचनों को सुनने के लिए जो प्रभु ने हमें मौका दिया है, इसके लिए हम प्रभु को शुक्रगुजार है। நல்ல பலத்தையும் சுகத்தை கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். अच्छा चंगाई और अच्छा बल दिया, इसके लिए स्तुति करना, धन्यवाद करना है। அவரை தேடும்படியான கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்த வேண்டும். और प्रभु को पुकारने के लिए जो प्रभु ने, ढूंढने के लिए जो प्रभु ने हमें अनुग्रह दिया, इसके लिए धन्यवाद देना है। ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். और जो प्रभु ने हमें दिया हुआ कृपा के लिए प्रभु को धन्यवाद देना है। ஒரு நாளும் அவருடைய நன்றியை மறந்து விடவே கூடாது. किसी भी प्रकार में प्रभु के उपकार को आप भूलना नहीं। அவர் பாராட்டின கிருபைகளை மறந்துடவே கூடாது. जो प्रभु ने दिया हुआ कृपा को कभी भी भूलना नहीं। அவர் நமக்கு செய்திருக்கிற அற்புதங்களை மறந்துடவே और கூடாது. जो प्रभु ने हमें किया हुआ चमत्कार को भी हम भूलना नहीं। சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ये जो भजन संगीता वाला कहता है, சங்கீதம் 103 1 முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்க. 103 भजन संगीता, उसका 1 2 3 वचन को पढ़िए। சங்கீதக்காரன் சொல்லுகிறான், भजन संगीता वाला बोलता है, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, हे मेरा मन प्रभु को स्तुति कर, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ये मेरा मन उसके किसी प्रभु के नाम को स्तुति कर, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ये मेरा मन प्रभु को स्तुति कर। கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. प्रभु ने किए उपकार को तू किसी भी तरह भूलना नहीं। அவர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிற கிருபைகளை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. प्रभु ने हमारे जीवन में किए हुए जो उपकार किसी भी रीति से भूलना नहीं चाहिए। மாறாக அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். और हम प्रभु को स्तुति धन्यवाद कहते रहना चाहिए। இந்த நாளில 3 காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன். आज आपके सामने 3 चीजों के बारे में बोलना चाहता हूँ। இந்த 3 காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ये 3 चीज आपके जीवन में बड़ी आशीष लेकर உங்க आएगा। வாழ்க்கையில விசுவாசத்தை தட்டி எழுப்பும். आपके जीवन में विश्वास का द्वार को खटखटाएगा। நீங்க விசுவாசத்திலே வளரும்படியாக இந்த வசனங்கள் வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். और आप विश्वास में बढ़ने के लिए वचन आपको मदद करेगा। ஆகவே இந்த காலை நேரத்திலே इसलिए इस सुबह के समय में நான் உங்களுக்காக தெரிந்து கொண்ட வசனமானது आपके लिए जो रखा हुआ वचन எபிரெயர் 11 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்க கேட்போம். इब्रानियों की पुस्तक 11 अध्याय उसका 6 वचन में நான் வாசிக்கிறேன், அதை கேளுங்கள். मैं पढ़ता हूँ, आप सुनिए। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். इब्रानी 11 अध्याय उसका 6 में लिखा हुआ है, विश्वास के बगैर हम प्रभु से प्रसन्न नहीं हो सकते हैं। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். विश्वास के बगैर हम प्रभु से प्रसन्न नहीं हो सकते हैं। ஏனென்றால் क्योंकि அவரை தேடுகிறவன், जो उनके चरण में आता है, அவரை விசுவாசிக்கிறவன், जो उनको विश्वास करता है, அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார் என்று அவர் விசுவாசிக்க வேண்டும். और प्रभु हमें चमत्कार देगा ऐसा विश्वास करना है। அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிக்க और வேண்டும். वो हमारा लाइफ में मिरेकल करेगा ऐसा विश्वास करना है। ஆகவே விசுவாசம் இல்லாம ஆண்டவரை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். क्योंकि विश्वास के बगैर हम प्रभु को कुछ नहीं कर सकते हैं। அதனால விசுவாசிக்க வேண்டும். இயேசு எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். और हम विश्वास करना चाहिए कि यीशु मुझे चमत्कार करेगा। உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுகிறேன். आप एक छोटा उदाहरण बताना चाहता हूँ। அநேக பிரயாணிகள் பிளேன்ல பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். बहुत सारे यात्री
विमान में यात्रा कर रहे थे அப்பொழுது எல்லாரும் நன்றாக அமர்ந்திருந்தார்கள். और उस समय सब लोग एकदम आराम से बैठे हुए थे. ஆனால் அந்த பிளேன்ல ஒரு சிறு பெண்ணும் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாள். लेकिन उस विमान में एक छोटी एक लड़की भी यात्रा में थी. ஆனால் எல்லாரும் பாருங்கள், लेकिन देखिए सब பயத்தோடும் மிகவும் நடுக்கத்தோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். सब लोग डरते हुए कांपते हुए थे. ஆனால் அந்த சிறு பெண் மாத்திரம் அழகாக விளையாண்டு கொண்டு ஜாலியாக அந்த பிளேன்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாள். लेकिन वो छोटी लड़की एकदम अच्छा से खुशी के साथ एंजॉय करके खेलते हुए जा रही है. மிக ரொம்ப உல்லாசமாக விளையாடி கொண்டிருந்தாள். फुल एकदम खुशी के साथ एकदम खेलते हुए रही है. எல்லா பிரயாணிகளும் நடுங்கி கொண்டிருந்தார்கள். बाकी यात्री लोग सब डरे हुए हैं, பயபக்தியோடு இருந்தார்கள். डरे हुए थे, घबराए हुए थे. எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். सब लोग प्रार्थना कर रहे थे சரியாக போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். क्योंकि बराबर टाइम जगह में जाना चाहिए करके प्रार्थना कर रहे थे. இந்த ஒரு சிறு பிள்ளை மாத்திரம் நன்றாக ஜாலியாக எதை குறித்து கவலைப்படாம நல்லா விளையாடி கொண்டிருந்தது. लेकिन ये छोटी लड़की उस सब चीजों में चिंता ना करते हुए अच्छे से खेल रही थी खुशी के साथ. அந்த விமானம் வந்து இறங்கின போது और जब विमान उतरने के बाद அந்த எல்லா பிரயாணிகளும் அந்த சிறு பெண்ணை பார்த்து சிரித்து அந்த பிள்ளையின் இடத்துல கேட்டார்கள். सब यात्री लोग उस लड़की को देखकर हंस रहे थे और उसको पूछे. பிரயாணத்துல நாங்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருந்தோம். यात्रा में हम सब लोग डरे हुए थे, நாங்கள் எல்லாரும் நடுங்கி கொண்டிருந்தோம். हम लोग सब लोग कांप रहे थे. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே நீ மாத்திரம் எப்படி சந்தோஷமாக பிரயாணம் செய்ய முடிந்தது என்று கேட்டார்கள். ऐसी परिस्थिति में तुम कैसे खुशी के साथ थी और खेल रही थी. அந்த சிறு பெண் சொன்னதா, वो छोटी लड़की ने बोली, எனக்கு ஏன் பயம் இல்ல தெரியுமா? मुझे क्यों डर नहीं है मालूम है क्या? நான் எதுக்கு சந்தோஷமா இப்படி சந்தோஷமா இருந்த தெரியுமா? मैं खुशी में होने का कारण क्या है मालूम है? நான் இப்படி மகிழ்ச்சியா இருந்த உனக்கு தெரியுமா? मैं आनंद में होने का कारण क्या था पता है? ஏன்னா அந்த விமானத்தை ஓட்டினவர் என்னுடைய தகப்பனார். क्योंकि जो विमान जो चलाया था वो जो पायलट है वो मेरा पिताजी है. ஏன்னா எனக்கு தெரியும் எங்க அப்பா சரியான இடத்துல சரியான விதத்துல கொண்டு போய் சேர்ப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். क्योंकि मुझे मालूम है कि मेरा पिताजी बराबर जगह में बराबर सेफ के साथ लेके जाएगा. ஏன்னா எங்க அப்பா எங்க விமானத்தை ஓட்டுகிறவர் எங்க அப்பா, அதனால அவர் மேல எனக்கு நல்ல விசுவாச நம்பிக்கை இருக்கு. जो विमान को चलाता है वो मेरा पिताजी है. அதனால அவர் என்ன எங்கேயும் என்ன செய்ய மாட்டார், கொண்டு போய் விட மாட்டார். क्योंकि किधर भी मेरे को लेके नहीं जाएगा, அவர் என்ன சரியாக கொண்டு போய் சேர்ப்பார். मेरे को एकदम सुरक्षित के साथ लेके पहुंचाएगा. அதுதான் என்னுடைய விசுவாசம். यही मेरा विश्वास है. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे प्रभु के बच्चों, நம்முடைய விசுவாசமும் அந்த சிறு பெண்ணை போல தான் இருக்க வேண்டும். हमारा विश्वास भी उस लड़की के समान होना चाहिए. ஏன்னா நம்மை வழிநடத்துகிறவர் நம்மை ஓட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து. क्योंकि हमें अगुवा करने वाला हमें चलाने वाला यीशु मसीह है. அவர் மேல நம்முடைய விசுவாச நம்பிக்கை காணப்பட வேண்டும். और उनके ऊपर विश्वास और पूरा भरोसा रहना चाहिए. நம்முடைய தகப்பனார் நம்மை ஒரு நாளும் தவறான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவே மாட்டார். क्योंकि हमारा पिताजी कोई गलत रास्ता में हमें नहीं लेके जाएगा. அவர் நம்மை சரியான விதத்திலே வழி वो நடத்துவார். बराबर हमको अगुवा करेगा. நம்ம போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் சரியாக சேர்ப்பார். जहाँ पे जाना है वहाँ पर बराबर लेके जाएगा. ஏன்னா நாம விசுவாசிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். जिस प्रभु को विश्वास करते हैं वो सर्वशक्तिमान है. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். वो पवित्र परमेश्वर है. வல்லமை உள்ள वो தேவன். सामर्थ्य परमेश्वर है. அவர் நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாத்து வழி நடத்துகிற वो ஆண்டவர். सब चीजों से हमें सुरक्षा करने वाला परमेश्वर है. நாம அவர் மேல விசுவாசம் வைக்கும்போது जब हम उनको पर हम विश्वास रखते நம்ம हैं, எல்லா விதத்திலும் பாதுகாக்கிற ஆண்டவர். हमें सारी चीजों से वो बचाता है. நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து நாம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். और विश्वास का पिताजी इब्राहिम के बारे में बाइबल में पढ़ते हैं. ரோமர் 4 அதிகாரம் 19 முதல் 23 வரை நாம வாசித்து பார்க்கும் பொழுது रोमियो की पुस्तक 4 अध्याय 19 से लेकर 19 से लेकर 23 तक जब हम पढ़ते हैं, அங்க வாசித்து பார்க்கும்போது हम उसमें पढ़ते समय में அங்க ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கு. वहां पर अब्राहम के बारे में लिखा हुआ है. அங்க ஆபிரகாமை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு? अब्राहम के बारे में क्या लिखा हुआ है அங்க பாருங்க. वहां पर देखिए. அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. और वो विश्वास में कमजोर नहीं था. அவன் ஏறக்குறைய 100 வயதாக இருக்கும்போது और लगभग वो 100 साल का जब था, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். उसके शरीर मर चुका था और उसका शारा का जो गर्भ भी जो मर चुका था, फिर भी वो उसने ध्यान नहीं दिया. அவன் நன்றாக அறிந்திருந்தான். अच्छा तरह वो उसने सोच लिया. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை
குறித்து அவன் அவிசுவாசமாக இராமல் और परमेश्वर की प्रतिज्ञा पर संदेह नहीं किया, அவன் சந்தேகப்படாமல் उसने अविश्वास नहीं किया। தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்தான். परमेश्वर ने जो प्रतिज्ञा की है विश्वास में एकदम दृढ़ था। அவன் ஆபிரகாம் விசுவாசித்தான். उसने अब्राहम ने विश्वास किया அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசித்தான். और जो परमेश्वर ने जो प्रतिज्ञा की है वो सामर्थ्य प्रभु है पूरा करने के लिए ऐसा विश्वास किया। 100 வயதாக இருக்கும்போது कभी जब 100 साल का था ஆண்டவர் அவனுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை பண்ணினார்? परमेश्वर ने क्या प्रतिज्ञा दी? ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது उत्पत्ति 15 अध्याय उसका 1 से लेकर 5 तक जब हम पढ़ेंगे, தேவன் ஆபிரகாமுக்கு தோன்றினார். परमेश्वर ने अब्राहम को प्रकट हुए அவனோடு கூட பேசினார். और उसके साथ बात किए அவன் தான் நான் தான் உன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு और வெளிப்படுத்தினார். परमेश्वर ने अब्राहम से कहा है कि मैं सामर्थ्य प्रभु हूं, ऐसा प्रकट किए நான் உன்னை எல்லா விதத்திலும் பாதுகாப்பேன், உன்னை பலப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினார். और मैं तुझे सारी चीजों से मैं तुझे रक्षा करूंगा और मैं तुझे बल दूंगा, ऐसा प्रभु ने कहा। அப்பொழுது ஆபிரகாம் கேட்கிறார் ஆண்டவரிடத்திலே, तभी अब्राहम परमेश्वर से पूछता है, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு எப்படி குழந்தை கொடுக்க போகிறீர் என்று கேட்கிறார். प्रभु मुझे बच्चा नहीं है, आप मुझे कैसा बच्चा देंगे कर कर उसने बोला। அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், तभी परमेश्वर कहते हैं அவனை வீட்டுக்கு வெளியே அழைத்து வந்து उसको घर से बाहर लेकर வானத்தை அண்ணாந்து பார், तो आसमान को और तू देख, வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண முடியுமானால் என்ன, आसमान के उस तारे को तू गिन सकता तो तू गिन ले, இவ்வளவா உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். इस प्रकार से तेरी संतति को मैं आशीष करूंगा, बढ़ाऊंगा, விதமாக உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க इस போகிறேன். प्रकार से तुझे मैं उन्नति करूंगा। ஆனால் பாருங்கள், அந்த வாக்கு தத்தமானது கொஞ்ச நாட்கள் கடந்து விட்டது. और ये प्रतिज्ञा जो है कुछ दिन आगे चला गया, ஆனால் அவன் அவிசுவாசமா இருக்கவே இல்லை. फिर भी वो संदेह नहीं किया। ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் விசுவாசித்தார். परमेश्वर ने मुझे प्रतिज्ञा दी है और पूरा करेगा करके पूरा विश्वास किया। 100 வயதிலே ஆண்டவர் அவனுக்கு அருமையான ஒரு குமாரனை கொடுத்தார். जब उसका 100 साल था वैसे एकदम सुंदर बेटा उसको दिया 100 परमेश्वर வயது ने। சரீரமெல்லாம் செத்து போனது, शरीर पूरा मर चुका, சரீரத்துல பலன் இல்ல, शरीर में बल नहीं है, ஆனால் அவனுடைய விசுவாசம் குறைந்து போகவே இல்லை. लेकिन उसका विश्वास कम नहीं हुआ, அவனுடைய நம்பிக்கை குறைந்து போகவே उसका இல்லை. भरोसा कम नहीं हुआ, அவர் விசுவாசத்திலே வல்லவராக उसने இருந்தார். विश्वास में एकदम दृढ़ में था। ஆகவே அருமையான ஒரு குமாரன் ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். एकदम सुंदर बेटा इसहाक को उसने जन्म दिया। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे प्रभु के बच्चों, நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், ஆபிரகாமை போல. हमारे विश्वास में एकदम दृढ़ होना है अब्राहम के நம்முடைய समान। வாழ்க்கையில அவிசுவாசங்கள் காணப்படவே கூடாது. हमारे जीवन में संदेह अविश्वास डाउट बिल्कुल नहीं रहना है। ஒருவேளை பிரச்சனையாக நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி, हो सकता है कि कुछ प्रकार में समस्या हमारे जीवन में आएगा तो भी, ஒருவேளை பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, ऐसी परिस्थिति भी आ सकता है कि कष्ट में भी, நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வந்தாலும் சரி, और हमारा लाइफ में ऐसी कुछ कई चीज में अगर हम लोग को नहीं मिलता है जब, நம்முடைய வாழ்க்கையில தோல்விகளை சந்தித்தாலும் சரி, और हमारे जीवन में बहुत सारे हार आज होता है, பலவீனங்கள் வந்தாலும் சரி, बहुत निर्बल भी होगा, எந்த சமயத்திலும் कोई भी परिस्थिति में நம்முடைய விசுவாசமானது நம்முடைய ஆண்டவரை நோக்கி காணப்பட வேண்டும். हमारे विश्वास प्रभु की ओर रहना चाहिए, ஆண்டவரை நன்றாக விசுவாசிக்க வேண்டும், प्रभु को अच्छे रीति से विश्वास करना है இதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். और हृदय में विश्वास करना है। அப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். तो देखिए परमेश्वर हमारे जीवन में बड़ा कार्य करेंगे, எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாற்றி போடுவார். सब परिस्थिति को प्रभु बदल देगा, எல்லா தோல்விகளையும் மாற்றி போடுவார். सब हार को प्रभु बदल எல்லா देगा, விதமான ஏமாற்றங்களும் மாறி போகும். सब कुछ डाउट को सब निकाल देगा நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நாம காண முடியும். और हमारे जीवन में हम चमत्कार देख सकेंगे। வேதாகமத்தில் ஒரு மனிதனை பாருங்கள். और बाइबल में एक व्यक्ति को देखते हैं, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் लूक सुसमाचार उसका 18 अध्याय 35 முதல் 43 வரை வாசித்து பார்க்கலாம். 35 से लेकर 43 तक जब आप पढ़ोगे, அங்க ஒரு குருடன் ஒருவன் उसमें एक अंधा व्यक्ति இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே यीशु मसीह उस रास्ते से गुजर रहे हैं ऐसे सुनकर, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே சத்தம் போட ஆரம்பிக்கிறார். और जैसा ही सुनता है कि यीशु मसीह यहाँ से जाने वाला है, जोर से पुकारता है, இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார். यीशु मेरे ऊपर दया करो ऐसा बुलाता है, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார். दावीद का पुत्र मेरे ऊपर दया करो ऐसा बुलाता है, இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார். यीशु मेरे ऊपर दया करो करके बुलाता है। பாருங்கள், ரெண்டு பேருடைய கண்களும் குருடாக இருக்கிறது. देखिए दोनों आंख अंधा है,
ரெண்டு பேருடைய கண்கள் குருடாக இருக்கிறது, उसका दोनों आंख अंधा है, அவர்களால பார்க்க முடியாது. उन लोगों से दोनों लोगों से देख नहीं सकते हैं, ஆனால் அவர்களுடைய விசுவாசம் இயேசுவின் மேல இருந்தது. लेकिन उन लोगों का विश्वास यीशु के ऊपर था। இயேசுவை நிச்சயமாக நான் கூப்பிட்டால் எனக்கு அற்புதங்கள் நடக்கும் என்று விசுவாசித்தான். यदि अगर मैं यीशु को पुकारूंगा तो अवश्य मेरे जीवन में चमत्कार होगा, ऐसा उसने विश्वास किया। அவரால் திறக்க முடியும் என்று விசுவாசித்தான். मेरी आंखों को यीशु मसीह से खोल सकते हैं, ऐसा विश्वास किया। இயேசுவை நோக்கி கதறுகிறான். यीशु की ओर वो गिड़गिड़ा रहा है। இயேசுவுடைய சத்தத்தை கேட்டு यीशु उसकी आवाज सुनकर அவர்களை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். वो लोगों को मेरा पास लेकर आओ कर यीशु ने अपने चेलों को कहा। சீஷர்கள் அவர்களை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். चेले लोग लोगों को यीशु के पास लेकर आते हैं। இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், यीशु लोगों को देखकर पूछते हैं, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். मैं तुम्हें क्या कर सकता हूँ? அவர்கள் சொல்ல, என் கண்களை திறங்க ஆண்டவரே. बोल रहे हैं कि मेरा आंख का जो रोशनी दीजिए, खोल दीजिए मेरा आंख। இந்த கண்களை திறங்க நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். मेरी आंख को खोल दीजिए ताकि हम लोग देखना चाहते हैं। உடனே இயேசு சொல்லுகிறார், तुरंत यीशु कहते हैं, நீங்க விசுவாசித்தபடி உங்களுக்காக கிடவது. आपके विश्वास के अनुसार होने दो कर कहा। உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. तुरंत वो आंख खुल गया, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. उनका आंख खुल गया। அவர்களுக்கு ஒரே சந்தோஷம், बड़ी खुशी है, ஒரே மகிழ்ச்சி, बड़ी आनंद है। இயேசுவை விசுவாசித்தார்கள். यीशु को उन्होंने विश्वास किया, இயேசுவுடைய கண்களை திறந்து விட்டார். यीशु उनके आंखों को खोल दिया। வாழ்க்கை முழுவதும் சந்தோஷ மகிழ்ச்சி. उनके पूरे जीवन खुशी है। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे प्रभु के बोलो, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட விசுவாசம் காணப்பட வேண்டும். हमारा जीवन में भी ऐसा विश्वास होना चाहिए। விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். हमारा विश्वास उसमें बनना है। 1 பேதுரு 1:7 வாசித்து பாருங்கள். 1 पतरस 1 अध्याय 7 वचन जब आप पढ़ोगे, அக்கினினாலே விசுவாசம் சோதிக்கப்படும். जो इसमें अग्नि से विश्वास को परीक्षा लेती है, விசுவாசத்தை சோதிக்கப்படுகிறது அங்கு. और वहां पर देखते हैं कि विश्वास को परीक्षा लेती है। 1 பேதுரு 1:7 1 पतरस में 1 अध्याय उसका 7 वचन में, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது. और देखिए जैसे जो नाश होने वाला सोना अग्नि से उसको परखा किया जाता है, பார்க்கிலும் வெளியேற பெற்ற உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்ட பிறகு उसी प्रकार से उससे भी कीमती आपकी विश्वास को अगर अग्नि में जब प्रकाश करते हैं, परखता है, உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். आपको बड़ा सम्मान और महिमा आपको मिलेगा। உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்ட பிறகு आपका जो विश्वास ऐसा परखने के बाद உபத்திரவத்திலே, ये उपद्रव में, துன்பத்திலே, ये दुख में, வேதனைகளிலே, वेदनाओं में, ஏமாற்றங்களிலே, ये सब हार में, நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொண்டு விசுவாசிக்கும் போது ये सारी चीजों में अगर आप विश्वास करेंगे तो உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உங்க வாழ்க்கையிலே காணப்படும். आपको सम्मान और अधिक बहुमूल्य आपको मिलेगा। அதுதான் பரிசுத்த பேதுரு அங்க நமக்கு அழகாக எழுதியிருக்கிறார். पवित्र पत्रस इस प्रकार से लिखा हुआ है अच्छे से। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे प्रभु के लोगों, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் मत्ती सुसमाचार 17 अध्याय 20 வசனத்தை வாசித்து பாருங்கள். 20 वचन को आप पढ़कर देखिए। இயேசு சொல்லுகிறார் அங்கு, यीशु कहते हैं वहां पर, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். राई के इतना भी विश्वास काफी है। கடுகு விதை அளவு விசுவாசம். राई के दाना के ஒரு विश्वास, கடுகுனுடைய அளவு எவ்வளவு பாருங்க. एक राई का कितना रहता है, ஒரு சிறிய உருண்டை அவ்வளவுதான். एक छोटा सा राई। இவ்வளவு விசுவாசம் உங்க வாழ்க்கையில காணப்பட்டா போதும். इतना विश्वास अगर आपके पास है तो இயேசு எனக்கு அற்புதங்களை செய்ய முடியும். यीशु मुझे चमत्कार कर இயேசு सकते हैं, எனக்கு அற்புதங்களை செய்ய முடியும். यीशु मुझे चमत्कार कर सकते हैं। இருதயத்துல கொஞ்சம் கடுகு விதையில விசுவாசித்தாலே போதும். ऐसे ही राई के दाना जितना भी अगर आपने हृदय में विश्वास किया तो உங்க बहुत हो गया। விசுவாசம் கனப்படுத்தப்படும். आपके विश्वास को सम्मान किया जाएगा। ஆண்டவர் உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். आपके विश्वास से ही आपको चमत्कार करेंगे। இரண்டாவது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, दूसरा मेरे प्रभु के लोगों, 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5 अध्याय 18 வசனத்தை வாசித்து பாருங்கள். 18 वचन पढ़कर देखिए। அங்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், उसमें पवित्र आत्मा कहते हैं, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். आप हर वक्त में हर परिस्थिति में प्रभु को स्तुति करना है। எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். सब चीज में सब समय में प्रभु को स्तुति करना है। நல்லா இருக்கும்போது மாத்திரமல்ல, जब हम अच्छे रहेंगे तभी नहीं, நல்ல ஆசீர்வாதம் இருக்கும்போது மாத்திரமல்ல, जब अच्छे आशीष में रहेंगे तभी नहीं, நல்ல சுக பலன் இருக்கிற போது மாத்திரமல்ல, अच्छा चंगाई बला में रहेंगे तभी नहीं, எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். हमेशा प्रभु को स्तुति करना है। உட்காரும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். बैठने के समय प्रभु को स्तुति करना है। நடக்கும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். चलते वक्त प्रभु को स्तुति करना है। சாப்பிடும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். खाते वक्त प्रभु को स्तुति करना है। வேலைக்கு செல்லும் பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த
செலுத்த வேண்டும். काम पे जाते समय भी स्तुति करना है. எல்லாவற்றிலும் நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். सभी समय में आप प्रभु को स्तुति करना है. வேதாகமத்தில் ஒரு மனிதனை குறித்து ஒரு பக்தனை குறித்து வாசிக்கிறோம். बाइबिल में एक भक्त के बारे में देखते हैं. யோபு எழுதின புஸ்தகம் अय्यूब के पुस्तक में முதலாம் அதிகாரம் पहला अध्याय அங்கு நாம் 1 முதல் 15 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது 1 से लेकर 15 वचन तक जब हम पढ़ते हैं, அங்கு யோபு என்னும் பக்தனை குறித்து ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். अय्यूब एक भक्त के बारे में अच्छे से कहते हैं. அவன் ஒரு உண்மையான மனிதன், உத்தமன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். वो एक सच्चा आदमी है और अच्छा आदमी है அவன் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और वो भरोसा का लायक है அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். और वो धार्मिकता है और वो अच्छा पवित्र है அந்த மனிதன் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். और वो इंसान एक बड़ी आशीष पाया हुआ व्यक्ति அவன் है. வாழ்ந்த நாட்களில் அவனை போல ஐஸ்வர்யவான் ஒருவனுமே இல்லை. हाँ, जिस समय जो अय्यूब था उस समय में उसके समान दूसरा कोई भी आशीष पाया हुआ नहीं है. மாடுகள் எல்லாமே இருந்தது. बहुत सारे भेड़ बकरे उसके पास था. அவனுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தார்கள். बहुत सारे बच्चे लोग थे. ஒரு மனைவி இருந்தாள். एक पत्नी भी थी. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். और प्रभु से आशीष किया हुआ एक इंसान. ஆனால் திடீரென்று பாருங்கள், अचानक देखिए, ஒரு நாள் சாத்தான் ஆண்டுடைய சன்னிதானத்துல போய் एक बार शैतान प्रभु के चरण में आया அவன் ஆண்டுடைய சன்னிதானத்துல போய் நிற்கிறான். और प्रभु के चरण में वो खड़ा रहता है. ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கெல்லாம் சுத்தி கொண்டு வருகிறாய் என்று சொல்லி. और प्रभु पूछता, तू कहां से तू आया நீ घूमकर? என் தாசனாகிய யோபின் மேல நீ கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறார். क्या तू मेरा दास अय्यूब को पर तू क्या नजर रखा? அந்த சாத்தான் சொல்லுகிறான், शैतान कहता है, நீர் அவனை வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறீர். क्योंकि आप उसकी चारों तरफ एक बड़ी कंपाउंड से रखे हैं. கொஞ்சம் அந்த வேலியை மாத்திரம் எடுத்து போடுங்க. थोड़ा सा वो कंपाउंड को निकाल दीजिए. அதுக்கப்புறம் பாருங்க உங்களை துதிக்கிறானா இல்லையா, ஸ்தோத்தரிக்கிறானா இல்லையா, சபிக்கிறானா இல்லையா. उसके बाद देखो अय्यूब आपको स्तुति करता है क्या, नहीं तो आपको श्राप देता है. देखो, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருக்கிறேன். लेकिन परमेश्वर ने कहा वो एकदम पवित्र है और एकदम नीतिमान है. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு அனுமதியை கொடுக்கிறார். लेकिन फिर भी परमेश्वर ने शैतान को अनुमति देते நீ हैं, போய் அவனை சோதித்து பார். तू जा अय्यूब को तो परख के दे, ஆனா அவனுடைய ஆத்துமாவுல மாத்திரம் கை வச்சிராத. लेकिन इसके प्राण को तू चुना नहीं. அவன் வந்து என்ன செய்கிறான், वो क्या कहता है, அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் அழித்து वो போடுகிறான். आकर उसके सारे भेड़ बकरों जानवरों को वो खत्म करता है, भस्म करता है. எல்லாவற்றையும் கொன்று போடுகிறான். सब उसका बच्चों को खत्म कर देता है, அவனுடைய எல்லா ஆஸ்திகளையும் அழித்து போடுகிறான். उसके सारे प्रॉपर्टी को नाश कर देता है. கடைசியாக என்ன பண்ணுகிறான், आखिरी में क्या करता है, அவனுடைய சரீரத்திலையும் பற்களை கொண்டு வந்து விடுகிறான். लास्ट में अय्यूब के पूरे शरीर में बड़े बड़े दाना से भर देता அவன் है. பலவீனப்பட்டு உட்கார்ந்து एक बड़ी निराशा में निर्बल में அந்த बैठकर நேரத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறான். उस समय में प्रभु को स्तुति करता அவனுடைய है. மனைவிக்கு சரியான கோபம். उसके पत्नी को बहुत गुस्सा आ रहा है. ஐயோ, எல்லா மிருகங்களும் அழிந்து போனது, सब जानवर मर गया, பிள்ளைகள் எல்லாரும் அழிந்து போனது, सब बच्चे लोग मर गया, எல்லா ஆஸ்திகளும் அழிந்து போயிட்டு, सब धन सब चला गया. ஆனால் இந்த மனுஷன் இன்னும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறானே. फिर भी ये इंसान प्रभु को स्तुति कर रहा है. மனைவி சொல்லுகிறார், उसकी पत्नी कहती है, ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விட என்று சொல்லுகிறாள். प्रभु को तो अपमान कर और तू प्रभु को छोड़ दे. அந்த நேரத்திலும் பாருங்கள் யோபு என்ன சொல்லுகிறார். वो समय में भी अय्यूब क्या वो कह रहा है, யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். प्रभु ने दिया, प्रभु ने लिया, प्रभु के नाम को स्तुति, ऐसा बोल रहा है. அவர்கள் எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலே, सब कुछ खोने के समय में, மிகவும் வேதனை நிறைந்த நேரத்திலே, बड़ी कष्ट के समय में, துன்பம் நிறைந்த நேரத்திலும் கூட बड़े दुख के समय में ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார். प्रभु को स्तुति करता இந்த है. யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது आप यदि अगर अय्यूब के 42 अध्याय में जब आप पढ़ोगे तो 42 में பாருங்கள், प्रभु देखिए, ஆண்டவர் 2 மடங்கு அவனை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर उसको 2 गुना आशीर्वाद देते இழந்து हैं. போன எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். जो अय्यूब ने खो दिया वापस फिर 2 गुना लौटाते हैं, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 2 गुना आशीर्वाद देते हैं. 7000 ஆடுகள் இருந்தது, यहाँ पे 7000 भेड़ थी அங்கு 14000 ஆடுகளை ஆண்டவர் और கொடுத்திருக்கிறார். वहाँ 14000 भेड़ परमेश्वर ने இங்கு दिया. 7 பிள்ளைகள் தான் இருந்தார்கள், यहाँ पर 7 बच्चे लोग அங்கு था, 14 பிள்ளைகளை ஆண்டவர் वहाँ கொடுத்திருக்கிறார். पर 14 बच्चे उन लोगों को दिया. எல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். सब 2 गुना आशीर्वाद उसको दिया. காரணம் என்ன? कारण क्या है, அவர் துன்பத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார், वो दुख में भी परमेश्वर को स्तुति किया, வேதனையிலும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்.
वेदना में भी वो प्रभु को स्तुति किया, துக்கம் நிறைந்த வேளையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். दुख भरा हुआ समय में भी प्रभु को धन्यवाद किया। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे प्रभु के लोगों, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தை அனுதினமும் செலுத்த வேண்டும். हमारे जीवन में भी इस प्रकार से प्रभु को हर बार प्रभु को स्तुति करना है। வேதாகமத்தில் இன்னொரு பக்தனை குறித்து நாம வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में और एक भक्त के बारे में देखते हैं। அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். प्रेरितों के पुस्तक में அங்கு 16 வசனம் 16 அதிகாரம் 16 வசனம். प्रेरितों को 16 अध्याय 16 वचन में पढ़ेंगे। அங்கு பார்க்கும் பொழுது वहां पर देखते समय में பவுலும் சீலாவையும் பிடித்து சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். पौल और सिलासु को पकड़कर जेल में डाल देते हैं। அவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் वे लोग जाकर सुसमाचार बताने की वजह से, பிசாசு பிடித்திருந்த ஒரு ஸ்திரீயை அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை செய்தது நிமித்தம், शैतान जो दुष्ट आत्मा में पीड़ित थी वो स्त्री को छुटकारा देने की वजह से, அதனால उसके वजह से அவர்களை பிடித்து அடித்து சிறைச்சாலையில போட்டு விட்டார்கள். उसको पकड़कर पिटाई करके जेल में डाल दिया। சரீரம் முழுவதும் காயங்கள், शरीर पूरा घाव से भरा हुआ है, சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு இருக்கிறது. शरीर पूरा एकदम निचोड़ गया हुआ है அவர்களை பிடித்து சிறைச்சாலையில போட்டு செயினால கட்டி और வைத்திருக்கிறார்கள். जेल में डाल के जो लोहा के जंजीर से हाथों को पैरों को बांध के रख दिया। ராத்திரியில आखिरी रात, बीच रात में, ராத்திரியில அவர்கள் பவுலும் சீலாவும் தேவனை துதிக்கிறார்கள். मध्यरात्रि में पौल और सिलास प्रभु को स्तुति कर रहे हैं, தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்கள். प्रभु को स्तुति कर रहे हैं, தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். प्रभु की महिमा कर रहे हैं। அவங்க சரீரத்துல வந்த காயங்களை குறித்து அவங்க கவலைப்படல. उनके शरीर में जो घायल है वो ध्यान नहीं दे रहे हैं, அவர்கள் படுகிற வேதனைகளை கூட அவர்கள் கவலைப்படல. और वो लोग जो कष्ट उठा रहे हैं उसको भी ध्यान नहीं दे रहे அந்த हैं। நேரத்தில் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள். उस समय में प्रभु को महिमा स्तुति करने लगे என்ன हैं। நடந்தது? क्या हुआ? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைய वो ஆரம்பித்தது. जेल का सब फाउंडेशन हिलने लग गया, பூமி முழுவதும் நடுங்க ஆரம்பித்தது. पृथ्वी एकदम ढलने लग गया, एकदम சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. सारे जेल का दरवाजा खुलने लग गया, அவர்களை கட்டி வைத்திருந்த சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போனது. उनको जो बांध कर रखा हुआ सारे बंधन टूट गया। ஆண்டவரை துதித்தது நிமித்தம், प्रभु को स्तुति करने की वजह से, ஸ்தோத்தரித்தது நிமித்தம், प्रभु की महिमा करने की वजह से, சிறைச்சாலையில் உள்ள அந்த சேவகன் ஓடி வந்து பார்க்கிறான். और वो जेलर तुरंत दौड़कर आकर देखता है, அவர்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று அவன் பயந்து நடுங்கிக் वो கொண்டிருக்கிறான். डर गया कि अभी कैदी यहाँ से भाग गया, அவன் கத்தி எடுத்து தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். और तलवार लेकर अपने आप को मारने के लिए वो कोई चल रहा है। பவுல் பாருங்கள், पौल को देखिए, அவனை பார்த்து उससे देखकर நாங்க இங்கதான் இருக்கோம், பயப்படாத, நீ உன்னை கொலை செய்து கொள்ளாதே என்று சொல்லுகிறார். पौल कहता है कि हम लोग इधर ही हैं, तो अपने आप को तू मर्डर मत करना, हम लोग इधर ही है। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे प्रभु के बच्चों, அந்த சேவகனும் ரட்சிக்கப்பட்டான். और वो जेलर भी उद्धार हो गया। இவர்கள் நடு ராத்திரியில் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள். ये लोग बीच रात में जब स्तुति किया, ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினார்கள். प्रभु को महिमा दिया, மிகவும் துன்பம் நிறைந்த நேரத்திலே, बहुत सारे दुख के समय में, உபத்திரவ நேரத்திலே उपद्रव के बीच में ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். प्रभु को धन्यवाद किया। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे प्रभु के लोगों, நீங்கள் கவலையோடு இருக்கும்போது, यदि अगर हम चिंता में रहेगा तो, சரியான வருமானம் இல்லாத நேரத்திலே, बराबर अगर आपको पगार नहीं मिलता है, உங்க வியாபாரத்திலே தோல்வி நஷ்டம் வரும்போது, आपका धंधा में भी अगर नुकसान होएगा तो, உங்க சரீரத்துல பலவீனம் வரும்போது, आपके शरीर में निराश निर्बल आएगा तो, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் अगर आप कोई भी परिस्थिति में ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். प्रभु को स्तुति करना है, அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். प्रभु को स्तुति करना है। யோபுவை போல, ये अय्यूब के सम्मान, பவுலை போல, पौल के सम्मान, சீலாவை போல सीला के सम्मान, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த प्रभु को வேண்டும். धन्यवाद करना है। மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்கள். तीसरा कार्यों को दीजिए, देखिए ஜோஷுவா 6 அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. यहोशू 6 अध्याय 1 से लेकर 20 तक लिखा हुआ है। அவர்கள் கானான் தேசத்திற்காக நடந்து செல்லுகிறார்கள். जब ये लोग कनान देश की ओर जा रहे हैं, ஆனால் நடுவிலே ஒரு பெரிய எரிகோ பட்டணம் வந்து விட்டது. लेकिन बीच में एक यरीहो की बड़ी दीवार है, शहर। எரிகோ பட்டணத்தை கடந்துதான் கானான் தேசத்திற்கு போக வேண்டும். अभी यरीहो शहर से गुजर के फिर कनान में जाना है। இப்ப எரிகோ பட்டணம் நடுவே வந்து விட்டது. अभी यरीहो की शहर बीच में आ गया। இப்ப என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியவே இல்லை. अभी क्या करने को कुछ समझ में नहीं आया। ஜோஷுவா ஜெபம் பண்ணுகிறார் ஆண்டவரிடத்துல. अभी यहोशू परमेश्वर की ओर दुआ करता है। அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், तब परमेश्वर कहते हैं, நீங்கள் இவங்களை யுத்தம் பண்ண போகிறதில்ல. आप ये लोगों को लड़ने का जरूरत नहीं இந்த है। பட்டணத்தை சுற்றிலும் ஒரு நாள் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரித்துக் கொண்டு வர வேண்டும். ये शहर की चारों तरफ आप स्तुति करना है करके बोला। காலங்களை ஊதிக்கொண்டு பாடலை பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டு வர வேண்டும். तुरई फूंक कर और गीत गाकर प्रभु की स्तुति करने के लिए இப்படி 7 நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டும்.
வேண்டும். ऐसे 7 दिन करना है. இவ்வளவு செய்தால் மாத்திரம் போதும். ऐसे करेगा तो काफी है. அந்த எரிகோ பட்டணத்தை நான் உடைத்து போடுவேன். वो यरीहो की दीवारों को मैं तोड़ दूंगा. அந்த எரிகோ பட்டணத்தை உங்க கையில நான் கொடுப்பேன். वो यरीहो की शहर को मैं तुम्हारे हवाले कर இந்த दूंगा. ஜனங்கள் அப்படியே தான் செய்தார்கள். ये लोग वैसा ही किया. கையில ஆயுதங்கள் எடுக்கவில்லை. हाथ में कोई हथियार नहीं लिया. இவர்களுக்கு பலசாலிகள் தேவையில்லை. इन लोगों को बलवान का जरूरत नहीं पड़ा. இவர்கள் பாடல் புத்தகத்தை எடுத்து ये लोग गीत का पुस्तक लेकर காலங்களை ஊதி तूरी बजाकर அந்த எரிகோ பட்டணத்தை 3 நாட்கள் 7 நாட்கள் சுற்றி வந்தார்கள். वो यरीहो की शहर को 7 दिन घूम घूम कर आए. 7வது நாட்கள் தேவதூதன் ஒருவன் இறங்கி 7वें दिन में स्वर्ग दूत उतर आकर இந்த ஜனங்களுக்காக நம்ம எரிகோ கோட்டையை உடைத்து போட்டார். ये लोग के लिए यरीहो की दीवार को तोड़ डाल दिया. அந்த ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய இவங்க கையில ஒப்பு கொடுத்தார். और वहां के सारे लोगों को इनके हाथ में हवाले कर दिया. ஆண்டவரை துதித்தால் போதும். प्रभु को स्तुति करेगा तो काफी है. முன்னால இருக்கிற பெரிய எரிகோ கோட்டை உடைக்கப்பட்டு போகும். आपके सामने जितना भी यरीहो की दीवार है रुकावट है टूट जाएगा. உங்க பலவீனங்கள் மாறி போகும். आपके सारे कमजोर निकल जाएगा. உங்களுடைய வியாபாரத்தில் வருகிற நஷ்டங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். आपके धंधा में जितना भी नुकसान है आशीर्वाद में बदल நல்ல जाएगा. வேலைகளை ஆண்டவர் கொடுத்து உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். अच्छा काम देकर आपके हाथ की कमाई को बरकत देगा. நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். लेकिन आप प्रभु को स्तुति करना है. ஆண்டவருக்கு மகிமை செலுத்த प्रभु को வேண்டும். आप महिमा करना है. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் लूक सुसमाचार 17 अध्याय 10 முதல் 18 வசனங்களை வாசிக்கும்போது उसमें 10 से लेकर 18 तक अगर हम पढ़ेंगे இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள். यीशु मसीह के पास 10 कोढ़ी लोग आते हैं. 10 பேரும் வந்து 10 लोग आकर இயேசுவின் பாதத்தில் விழுந்து यीशु के चरण में गिरकर ஆண்டவரே எங்கள் வியாதிகளை சுகமாக்கும் என்று கேட்கிறார். गुरुजी हमारे बीमारी से चंगा करो बोलते हैं. இயேசு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறார். यीशु एक ही शब्द बोलते हैं. நீங்கள் உங்களை கொண்டு போய் ஆசாரியனுக்கு காண்பீங்க. आप जाओ याजक को बताओ. இவ்வளவுதான் செஞ்சா போதும். इतना करना काफी है. உடனடியாக அவர்கள் விசுவாசத்தோடு அவர்கள் ஆசாரியனுக்கு தங்களை காண்பிக்க செல்கிறார்கள். तुरंत वे लोग विश्वास के साथ याजक को बताने के लिए जा रहे हैं. போகிற வழியிலே எல்லாரும் சுகமாயிட்டாங்க. जाते रास्ते में ही चंगा हो जाते காரணம் हैं. என்ன? कारण क्या है? ஆண்டவர் அவருடைய கீழ்ப்படிதலை என்ன செய்தார்? அவருடைய கீழ்ப்படிதல் அவருக்கு தேவைப்பட்டது. क्योंकि परमेश्वर को लोगों को वो जो आज्ञा पालन को प्रभु चाह रहे थे. ஒருவேளை அந்த அவருடைய கீழ்ப்படியாததனால ஒருவேளைக்கு அந்த குஷ்டரோகம் வந்திருக்கலாம். हो सकता है कि वो लोग आज्ञा पालन नहीं करने की वजह से उन लोगों को खोड़ आया होगा. ஆனால் இயேசு அவரிடத்தில் இந்த கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். क्योंकि परमेश्वर ने उन लोगों का आज्ञा पालन जो है उसको लोग ने चाह रहे இவர்கள் थे. கீழ்ப்படுகிறார்களே இல்லையா என்று அவர் எதிர்பார்த்தார். ये लोग मेरा सुनते हैं या नहीं कर कर. ஆண்டவர் சொன்னா நீங்க போய் உங்களை ஆசாரிகளுக்கு காண்பீங்கள். और परमेश्वर ने बोला तुम जाओ याजक को बताओ. அப்படி அவர்கள் காண்பிக்க போன போதே சுகமாய் விட்டார்கள். ऐसे जाते रास्ते में ही चंगा हो गए. ஆனால் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் लेकिन एक ही इंसान அவன் இயேசுவினிடத்துல வந்து यीशु के पास आकर அவருக்கு நன்றி செலுத்தினார். यीशु को धन्यवाद बोला. அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். यीशु को स्तुति किया. ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். प्रभु को बहुत आनंद हो गया. ஆனால் இன்னொரு பக்கத்துல துக்கம். लेकिन और एक बाजू में दर्द था. ஐயோ 10 பேர்ல சுகம் அடைஞ்சாங்க. बाकी 10 लोग चंगा हो गए थे. ஆனா ஒரே ஒருவன் வந்து தானே எனக்கு நன்றி செலுத்துகிறான். लेकिन सिर्फ एक ही जन आकर स्तुति करता है. எங்கே? बाकी 9 लोग किधर गया? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे प्रभु के நம்முடைய लोगों, வாழ்க்கையிலும் அப்படிதான். हमारे लाइफ में जीवन में भी सही है. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். प्रतिदिन प्रभु हमें रक्षा करता நமக்கு है. நல்ல சுகபலத்தை கொடுத்திருக்கிறார். अच्छा चंगाई देता है. நம்மளை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறார். हमें रोज खिलाता है. நல்ல ஆடைகளை கொடுத்திருக்கிறார். अच्छा वस्त्र देता है परमेश्वर. நாசமோசத்திற்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். हर एक नाश शताओं से प्रभु हमें बचाता है. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம்? लेकिन कितने लोग आप प्रभु को धन्यवाद देते हैं? எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை आप செலுத்துகிறோம் कितने लोग प्रभु को महिमा करते हैं? என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க थोड़ा வேண்டும். सोचना है. இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். इस दिन में आप प्रभु को धन्यवाद बोलिए. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்துடாத. प्रभु ने कितना भी उपकार किया है तो कभी भी तू भूल मत. ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. प्रतिदिन तो प्रभु को स्तुति कर. எபேசியர் 5ஆம் அதிகாரம் एफेसियों के पुस्तक 5 अध्याय 18-19 சொல்லுகிறது. 18-19 वचन में इस प्रकार से है. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் புது பாட்டை பாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். नया नया गीत के द्वारे और भजन संगीता के द्वारे गाओ, प्रभु के नाम को महिमा करो. கிடைக்கிற நேரத்திலே जब जब समय मिलता है எல்லா நேரத்திலும் सभी समय में ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. प्रभु की महिमा कीजिए. மூன்றாவது तीसरा சங்கீதம் 32ஆம் சங்கீதம் भजन संगीता 32 में
18 19 வாசித்து பார்க்கும் பொழுது 32 भजन संहिता 18-19 वचन को जब पढ़ेंगे அங்கு பாருங்கள், वहां पर देखिए கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு जो प्रभु को जो डरते हैं பஞ்ச காலத்திலே अकाल के समय में ஆண்டவர் அவர்களுக்கு உணவளிப்பாராம். और परमेश्वर उनको भोजन देगा। தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு जो प्रभु को डरते हैं அவர்களுக்கு பஞ்ச காலத்திலே उनको अकाल के समय में அவர்களுக்கு உணவளிப்பாராம் நம்முடைய ஆண்டவர். उनको खाना देंगे, भोजन देंगे हमारा परमेश्वर। அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे प्रभु के लोगों, இந்த உலகத்திலே கொரோனா வைரஸ் மூலமாக எல்லா இடத்திலும் லாக்டவுன் நடந்து கொண்டிருக்கிறது. पूरे विश्व भर में कोरोना की वजह से पूरा कई जगह में लॉकडाउन है। அநேகருடைய வேலைகள் போய்விட்டது. बहुत लोगों का काम चला गया அநேகருக்கு வேலை இருந்தாலும் 15 நாட்கள் தான் வேலை கொடுக்கிறார்கள். और बहुत लोगों को काम होने के बावजूद भी 15 दिन का पगार ही मिलता है, அநேகருக்கு அரசம்பளம் தான் கொடுக்கறாங்க. हाफ पेमेंट ही मिलता है। இன்னும் நிறைய பேருக்கு பிசினஸே இல்லாம போயிடுச்சு. और बहुत लोगों को धंधा ही नहीं है। அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில நம்முடைய தேசம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ऐसी सिचुएशन में हमारा देश चल रहा है। ஆனால் இந்த சமயத்திலும் ऐसे समय में भी ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார். हमारा परमेश्वर हमें खिलाता है ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். और हमारा परमेश्वर हमें अगुवा करता है ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். और परमेश्वर हमें सुरक्षा देता है। ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். एक भी कम ना होकर परमेश्वर हमें चलाता है। இந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு உணவளிக்கிறார். अकाल में भी परमेश्वर हमें खाना देता है। வேதாகமத்திலே पवित्र शास्त्र में ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் एक राजा के पुस्तक 17 अध्याय में 10ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 10 से लेकर 18 तक पढ़कर देखिए। அங்கு எலியா என்பவர் அந்த தேசத்திலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போட்டார். एलिया नाम का परमेश्वर का नबी जो प्रार्थना किया और वहां पे बरसात नहीं आया। அங்கு மழையே இல்ல ரொம்ப நாளா. कई दिनों से बरसात नहीं है। அங்கு பஞ்ச காலம் வந்து वहां पर விட்டது. अकाल आ गया, தண்ணி இல்ல, पानी नहीं है, சாப்பாடு இல்ல, खाना नहीं है। இப்பொழுது எலியாவை ஆண்டவர் சொல்கிறார், நீ சாரிபாத் ஊருக்கு போ. और अभी परमेश्वर ने बोला अभी तू सरीबात नगर में तू जा, அங்க ஒரு விதவையை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், நீ அங்க போய் உட்கார்ந்து அங்க சாப்பிடு என்று சொல்லி. वहां पर तेरे लिए एक विधवा को मैं तैयारी करके रखा हूं, तू वहां पर जाकर तू खा ले। இப்ப எலியா அங்க போகிறார். अभी एलिया वहां पर जाता है, சாரிபாத் ஊருக்கு போய்விட்டார். सारीबात नगर में गया அங்க விதவை விறகுகளை பெருக்கி और கொண்டிருக்கிறார். वहां पर एक विधवा जो लकड़ों को बटोरती है, அவளை பார்த்த உடனே उसको देखकर எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா குடிக்கிறதுக்கு என்று கேட்கிறார். और वो कहता है कि मुझे पीने के लिए एक गिलास पानी लेकर आना। அவள் ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்க போகும்போது जब विधवा एक गिलास पानी लेकर जाने के लिए திடீரென்று சொல்லுகிறார், और अचानक कहता है எனக்கு ஒரு அப்பத்தையும் சுட்டு கொண்டு வா. और साथ में एक रोटी भी पकाकर मेरे लिए लेकर आना। பாருங்கள், தேசம் முழுவதும் பஞ்சம். देखो पूरा देश अकाल है அந்த விதவையின் வீட்டிலேயும் சாப்பாட்டுக்கு வழி இல்ல. और विधवा के घर में भी खाने के लिए नहीं है भोजन। எலியா சொல்லுகிறார், எனக்கு ஒரு ஆடையை பண்ணி கொண்டு வா, ஒரு அப்பத்தை. और एलिया कहता है कि मेरे लिए रोटी पकाकर लेकर आना। உடனே அவள் என்ன சொல்லுகிறார், तुरंत वो क्या कहती है, என்கிட்ட ஒரே ஒரு பிடி மாவு மட்டும் தான் இருக்கு, खाली मुट्ठी भर का आटा है, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, थोड़ा सा तेल है, நானும் என் மகன் அதை சாப்பிட்டு செத்து போகலான்னு இருக்கிறோம். मैं और मेरा बेटा खा के मर जाएंगे ऐसा हमने सोच रहे हैं। இந்த நேரத்துல நீங்க வந்து அப்பத்தை கேக்குறீங்களே, ऐसे टाइम में आप आकर रोटी मांग रहे हैं, நான் எங்க இருந்து கொண்டு मैं வரேன்? कहां से लेकर आऊं? ஆனால் எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், लेकिन एलिया नबी कह रहा है நான் சொல்லுகிறபடியே நீ போய் செய் என்று சொல்லுகிறார். जो मैं कहता हूं तुम वैसा करो करके ஆனால் प्रभु அந்த बोल रहे விதவை हैं। பாருங்கள், वो विधवा को देखिए, அவள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தபடியினாலே, वो परमेश्वर को एक डरने की एक थी करके, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தபடியினாலே, वो परमेश्वर को आज्ञा पालन करने की वजह से தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே போய் जो प्रभु के नबी जैसा बोला वैसे ही करके அழகான ஒரு ஆடைகளை சுட்டு கொண்டு வந்தார். और एक अच्छा रोटी बनाकर लेकर அதை आई எலியா தீர்க்கதரிசி சாப்பிட்டார். और एलिया नबी खाया। சாப்பிட்டு விட்டு அந்த விதவை ஆசீர்வதித்தார். खाने के बाद एलिया को उसने आशीर्वाद दिया, அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். उसको उसने प्रतिज्ञा के दी, இந்த பஞ்ச காலம் முடியும் வரையிலும் ये अकाल खत्म होने के बाद भी உன்னுடைய பாத்திரத்திலே மா குறைந்து போகாது. तेरे बर्तन में आटा की कमी नहीं होगी உன்னுடைய பாத்திரத்திலே எண்ணெய் குறைந்து போகாது. और तेरी बर्तन में तेल की भी कमी नहीं होगी உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் குறைவுபடாது. और तेरे जीवन में आशीष की कमी नहीं होगी। என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். इस प्रकार से परमेश्वर उनको एलिया नबी उनको प्रतिज्ञा देता है। அதே போலவே वैसा ही பஞ்ச காலம் முடியும் மட்டும், अकाल खत्म होने பஞ்ச तक, காலம் முடியும் மட்டும் अकाल खत्म होने तक அந்த விதவையினுடைய பாத்திரத்திலே மாவு குறைந்து போகவும் இல்லை, எண்ணெயும் குறைந்து போகவில்லை. और उस विधवा के उस बर्तन में ना आटा का कमी हुआ ना तेल का कमी हुआ। பஞ்ச காலம் முடியும் மட்டும் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய உற்றார் உறவினரும் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. अकाल खत्म होने के बाद और वो और उनके घर वाले उनके सारे रिश्ते वाले खाया करके वचन में लिखा हुआ है। அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे प्रभु के लोगों, ஆண்டவருக்கு பயப்பட
பயப்படுகிற பிள்ளைகளுக்கு பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் உணவளிப்பார். जो परमेश्वर को डरते हैं उन लोगों को अकाल में भी खाना देगा. ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். वैसा परमेश्वर आपको भी देगा. உங்களுக்கும் ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். इस प्रकार से आपको भी कोई कमी नहीं होगी. प्रभु आपको अगुवा करेगा. உங்களுக்கு நல்ல வேலைகளை கொடுப்பார். आपको अच्छा काम परमेश्वर देगा. நல்ல வருமானத்தை கொடுப்பார். अच्छा धंधा देगा आपको. நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். अच्छा पगार देगा और आशीर्वाद देगा. சரீரத்துல நல்ல சுக பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். शरीर में अच्छा आरोग्यता बल देगा. ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். इसलिए आप निराश ना हो. வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள். पवित्र पढ़कर देखिए. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது मत्ती 15 अध्याय 32 से लेकर 37 तक अगर आप पढ़ोगे तो இயேசுவை திரளான ஜனங்கள் அவரை பார்க்க வந்தார்கள். बहुत सारा भीड़ जब यीशु मसीह को देखने के लिए आए थे. இயேசு அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். प्रभु यीशु उनसे बातें कर रहे हैं. ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். प्रभु के राज्य के बारे में बात कर रहे हैं. 3 நாட்களாக பேசிக் கொண்டிருக்கிறார். 3 दिन से बात कर रहे हैं. 3 நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு 3 दिन प्रभु के वचन सुनने के बाद இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார். प्रभु यीशु अपने चेलों को देखकर पूछते हैं, ஐயோ இந்த பிள்ளைகளை நான் இப்படியே பட்டினியா அனுப்பிவிட்டா வழியில சோர்ந்து போவார்களே. ये सारे बच्चों लोगों को अगर ऐसे ही भेज देंगे तो रास्ते में एकदम निराश हो जाएंगे. ஐயோ இந்த பிள்ளைகளை நான் பட்டினியா அனுப்ப எனக்கு விருப்பமே இல்ல. रास्ते में थक जाएंगे. इसीलिए कोई लोगों को भूखा नहीं छोड़ना चाहता हूँ. பிள்ளைகளை பட்டினியா அனுப்பவே மாட்டேன். मैं मेरे बच्चे लोगों को मैं भूखा ऐसे नहीं छोड़ूंगा. இவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள். ये लोगों को कुछ तो दो. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், चेले लोग कहते हैं, இந்த வனாந்தரத்துல போய் பணத்திற்கு அப்பத்தை வாங்கினால் இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? वो लोग कहते हैं इस रेगिस्तान में अगर पैसा खरीद कर अगर हम लोग रोटी लाएंगे तो इतने सारे लोगों को कैसे दे ஆனா सकते हैं. எங்களிடத்துல 7 அப்பமும் கொஞ்சம் மீன்களும் இருக்கிறது. लेकिन बोलते हैं हमारे पास 7 रोटी और 2 मच्छी है. அதை இயேசு சொல்ல என்னிடத்துல கொண்டு வாருங்கள். वो मेरे पास लेकर आओ. यीशु कहते हैं. இயேசு அதை வாங்கி यीशु लेकर வானத்தை அண்ணாந்து பார்த்து आसमान की ओर देखा அதை ஆசீர்வதித்தார். और उसे आशीष किया அதை திரளான ஜனங்களுக்கு கொடுக்கும்படி செய்தார். और ये सारे बहुत भीड़ लोगों को दिया. சுமார் 4000 ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். कम से कम 4000 लोगों को वो लोगों को दिया. மீதியான துணிக்கைகளையும் கூட நிறைய எடுத்தார்கள். और बाकी भी बच भी गया. எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். सभी लोग पेट भर कर खाया. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे प्रभु के लोगों, இயேசு உங்க வாழ்க்கையில அப்படியே அற்புதங்களை செய்வார். प्रभु यीशु भी आपके जीवन में इस प्रकार से आशीष करेंगे. நன்றாக போஷித்து வழி நடத்துவார். आपको अच्छे से खिला पिला के आपको भेजेंगे. உங்க வாழ்க்கையில ஒரு குறைவில்லாமல் அனுதினமும் உங்களை பாதுகாத்துக் आपके கொள்வார். जीवन में कुछ घटी न होगी. प्रतिदिन प्रभु आपको संभालेगा. உங்க வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது. आपके जीवन में खाने का कम नहीं होएगा. உங்க வாழ்க்கையில வருமானத்திற்கு குறைவு இருக்காது. आपके जीवन में जो पगार का जो तनख्वाह का कुछ कम नहीं होगा. உங்க வாழ்க்கையில தோல்விகளை நீங்கள் காண மாட்டீர்கள். आपके जीवन में हार नाम की चीज नहीं होगी. இயேசு உங்களை ஒரு நாளும் பட்டினியை அனுப்ப விடவே மாட்டார். प्रभु यीशु मसीह किसी भी तरह से आपको भूखा नहीं छोड़ेंगे. நீங்க பட்டினியா போன வழியில சோர்ந்து போவீர்கள் என்று அறிவார் அவர். उनको पता है कि आप अगर भूखा जाएंगे रास्ते में आप थक जाएंगे. அவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். आपको आशीर्वाद करके आपको भेजेंगे. தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे प्रभु के लोगों, நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க आप வேண்டும். प्रभु को विश्वास करना है. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா போதும். एक राई की दाने की इतना विश्वास भी काफी है. இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். यीशु को मैं विश्वास करता हूँ. यीशु मेरे जीवन में चमत्कार करेंगे ऐसा विश्वास करना है. இரண்டாவது, दूसरा, அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். उनको स्तुति करना है. எல்லா நேரத்திலும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். सब समय में प्रभु की स्तुति करना है. காலையில் எழும்பின உடனே அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். सुबह उठकर प्रभु को धन्यवाद करना है. நேரத்தில் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். दोपहर के समय में प्रभु को स्तुति करना இரவு है. நேரத்தில் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். रात के समय में प्रभु को स्तुति करना है. இந்த சமயத்தில் நம்முடைய இருதயத்தில் அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். कौन से समय में भी हमारे हृदय में प्रभु को स्तुति करते रहना चाहिए. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். तीसरा, प्रभु को डरने का डर हमारा हृदय में रहना चाहिए. பஞ்சகாலமாக இருக்கட்டும், तभी अकाल भी होने दो. கொரோனா வைரஸ் மூலமாக உலகமே லாக்டவுன் ஆக இருக்கட்டும், कोरोना वायरस से पूरा विश्व भर लॉकडाउन होने दो. இல்ல எல்லா என்ன பிரச்சனைகள் இந்த உலகத்துல வந்தாலும் कुछ भी दुनिया में आने दो. பஞ்ச காலத்தில் அந்த விதவை போஷித்தது போல ஆண்டவர் உங்களை போஷிப்பார். ये अकाल के समय में जो विधवा को परमेश्वर ने खिलाया वैसा परमेश्वर आपको अकाल में खिलाएगा. 4000 ஜனங்களை வனாந்தரத்துல போஷித்தது போல உங்களை போஷிப்பார். 4000 लोगों को रेगिस्तान में जो परमेश्वर ने अपने लोगों को खिलाया वो आपको खिलाएगा परमेश्वर. கவலைப்பட வேண்டாம். इसलिए चिंता
मत करो, வேதனைப்பட வேண்டாம். दुख मत उठाओ। இந்த மூன்று காரியத்தை உங்க மனதில் வைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் ये செய்யுங்க. 3 चीज आपके मन में रखकर प्रभु की ओर प्रार्थना இந்த करो। நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க इस விரும்புகிறேன். समय में मैं प्रार्थना करना चाहता हूँ। மூடி ஜெபம் செய்வோம். आंख बंद करो, प्रार्थना எங்களை करें। அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमें ज्यादा से ज्यादा हमें प्यार करने वाले पिता, வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். जो आपके वचन को जो सुना आपके बच्चे के लिए प्रार्थना करता हूँ। ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கடுகு விதை அளவு விசுவாசத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. हर रेख के अंदर एक राई के दाने के समान हर रेख के अंदर विश्वास देकर आप आशीर्वाद कीजिए। எந்த சமயத்திலும் உடைய பிள்ளைகளுமே விசுவாசிக்க வேண்டும். हर समय में आपको स्तुति करना है। இரண்டாவது உடைய பிள்ளைகளுமே ஸ்தோத்தரிக்க வேண்டும் ராஜா. दूसरा, आपके लोग आपको स्तुति करना है प्रभु जी। ஆசீர்வாதம் இருக்கிற நேரம் மாத்திரமல்ல, जब ये आशीर्वाद है तभी नहीं, நல்ல சுகபலன் இருக்கிற நேரம் மாத்திரமல்ல, जब ये अच्छे हालत में है तभी ही नहीं, உபத்திரவ நேரத்திலும் துன்ப நேரத்திலும் உடைய பிள்ளைகளுமே ஸ்தோத்தரிக்க வேண்டும். उपद्रव और दुख और वेदनाओं के बीच में आपको स्तुति करना है। அப்படிப்பட்ட கிருபை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ऐसी कृपा दीजिए पिता। உடைய பிள்ளைகள் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்க வேண்டும். और हमेशा के प्रजा के बच्चा आपको प्रभु डरना है, कांपना है। பாவத்திற்கும் சாபத்திற்கும் உடைய பிள்ளைகள் விலகி ஓட வேண்டும் அப்பா. पाप और श्राप से दूर भागना இந்த है உலகத்திலே வியாதிகள் நோய்களுக்கு ஆண்டவரை விலகி உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். और इस संसार के सारे बीमारियों से, दुष्ट क्रिया से दूर रखिए। பஞ்ச காலத்திலே விதவையை போஷித்தது போல, जैसे अकाल में विधवा को आपने खिलाया, வனாந்தரத்திலே 4000 ஜனங்களை போஷித்தது போல, जब रेगिस्तान में 4000 लोगों को आप जैसे खिलाया प्रभु जी। கொரோனா வியாதியினாலே ஆண்டவரே எல்லா இடத்திலும் லாக்டவுன் இருக்கிறது. ये कोरोना वायरस से प्रभु सारे जगह में लॉकडाउन இந்த है। நாளிலும் உடைய பிள்ளைகளை போஷிப்பீராக. इस दिन में भी आपके बच्चों को खिलाइए, நல்ல வேலைகளை கொடுப்பீராக. अच्छा काम दीजिए, நல்ல வருமானத்தை கொடுப்பீராக. अच्छा धंधा दीजिए। உடைய பிள்ளையுடைய குடும்பத்திலே ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. आपके बच्चों के जीवन में कुछ कठिन नहीं होना கர்த்தரை है। தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இருக்கிறீர்கள். प्रभु के चरण में आने वाले को कुछ भी कम नहीं होगा। பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் குறைவுபடக்கூடாது. आपके बच्चों को कुछ कम नहीं होना है। கர்த்தர் நல்லவர் என்பதை உடைய பிள்ளைகள் ருசித்து பார்க்கட்டும். प्रभु भला है, चक्कर देखने दीजिए। இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். प्रभु यीशु आप इन्हें आशीर्वाद ஒவ்வொரு कीजिए। பிள்ளைகள் மீதும் உடைய கரங்களை வைப்பீர். हर एक पर आपका हाथ रखिए। தேவன் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். मेरा परमेश्वर ऐसा करने वाले हैं, इसके लिए धन्यवाद, அப்படி ஸ்தோத்திரம். कोटि धन्यवाद। எல்லா துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். सारा दर गौरव महिमा आपको देकर மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते हैं, जय वाले भला परमेश्वर, ஆமென். आमीन। கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु हर एक को आशीष करेंगे, ஆமென். आमीन।